மக்களே, இன்றைக்கி நம்ம காளான் கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்திக்கலாம். தட்டி வச்ச பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்குறோம், அதை ஊற்றிடலாம். இது கூட நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம், நம்ம அரைச்ச கரம் மசாலா பொடி, மஞ்சள்தூள் சேர்த்திக்குங்க, உப்பு சேர்த்திக்குங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறம் காளானை சேர்த்திக்கலாம். நம்ம காளானை ஆட் பண்ணிக்கலாம். காளான் போட்டாச்சு. நல்லா சுருங்கி நல்லா வெந்து வரட்டும். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு செம தூள் கலப்புங்க. செஞ்சு தூள் கலப்புங்க.